நம்ம பேச போகிற வார்த்தை ஃபெய்த், விசுவாசம். இந்த விசுவாசம் நான் அடிக்கடி சொல்கிற காரியம் தான். இட்ஸ் த பேக் போன் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவர்களுடைய முதுகெலும்பாய் இந்த விசுவாசம் இருக்கு. இந்த விசுவாசத்தை இந்த கிறிஸ்துவத்திலிருந்து எடுத்துட்டா தேர் இஸ் நத்திங் ரிமைன்ஸ். இருக்கிற எல்லாமே ஒரு கதையை போல தான் இருக்கும். இயேசு உயிரோடு எழுந்தார், இயேசு திரும்பி வரப்போகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணால் அற்புதம் நடக்கும், நீங்கள் இப்பொழுது பாவத்தை அறிக்கை செய்தால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே இப்பொழுது உங்கள் பாவம் கழுவப்படும், உங்களுக்காக தேவன் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், மரித்தாலும் ஒரு எக்கால சத்தம் கேட்கும்போது நீங்கள் உயிரோடு கூட எழுந்து கொள்வீங்க. இது எல்லாமே விசுவாசத்தினால தான். நம்மளுக்கு தெரியாது. இயேசு உயிரோடு கூட எழுந்து 2000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அந்த ரத்தம் இன்னைக்கும் பாவத்தை மன்னிக்கும். நம்ம எப்படி அதை சொல்லுறது? அவருடைய நாமம் வியாதிகளை சுகமாக்கும். இயேசு ஒரு நாளிலே ஆகாயத்தில் வருவார், ஒரு நாள் எக்கால சத்தம் கேட்கும், இந்த மண் சரீரம் மின் சரீரமாய் மாறும். எல்லாமே நாம் எப்படி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்றால் விசுவாசத்திலே எதிர்பார்க்கிறோம். அப்போ விசுவாசம் இல்லையா கிறிஸ்துவத்தில்? ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த நாளிலே இந்த விசுவாசம் கிறிஸ்துவத்திலே அடிப்படையான ஒரு காரியமாக இருக்குது. எவ்ரிதிங் யூ நீட் டு பிலீவ். எல்லாமே நம்ப வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இந்த விசுவாசம் அற்புதங்களை செய்ய போதுமானதாக இருக்கிறது. இயேசு அநேக வியாதிகளை அவர் சுகமாக்கும் பொழுது அவர் சொன்ன பிரதான வார்த்தை என்னவென்றால், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று விசுவாசத்திற்கு தேவன் பிரதான முக்கியத்துவத்தை கொடுத்தார். இன்று அந்த விசுவாசத்தை குறித்து 3 காரியங்கள், அதில் ஒன்று மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபெய்த் ஆஸ் 3 kind of substance. அதற்குள்ளே 3 விதமான காரியங்கள் அடங்கியிருக்கிறது. அதிலே ஒரு காரியம் நீங்கள் செயல்முறைப்படுத்தினால் கூட வாழ்க்கையிலே அற்புதங்களை உங்கள் கண்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அங்கே விசுவாசம் என்றால் என்ன என்று சொல்லப்படுகிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறதின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறதின் உறுதியும். நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம் தான், நான் இங்கே நிற்கிறேன் என்பதை எத்தனை பேர் நம்புறீங்க? இதே நம்பாத நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏதோ ஆவி, நான் அதான் போன வாரம் ஏதோ பேசும்போது நல்ல வார்த்தை, அது பெரிய ஆளுங்க அலர்னாங்களாம். யாருன்னா பாருங்க, பேதுருலாம் பெரிய பெரிய ஆள், இயேசுவை காட்டிலும் பெரிய ஆளுங்க நடுக்கடலில் அலறாங்கன்னு போட்டிருக்கு. இது ஆவேசம் என்று சொல்லி அந்த வார்த்தை அழகாக சொல்லப்படுகிறது. அலறாங்களா? என்னன்னா ஆவி இயேசுவா பார்க்கல. அதே போல் நிறைய பேர் என்னையும் ஆவின்னு தான் பார்த்துன்னுக்கிறீங்க போல. இது ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்படுது நம்பப்படுகிறதின் உறுதி. நான் இங்கே இருக்கிறேன் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் உறுதி, ஏன்னா நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அப்போ தேர் ஆர் சம்திங் வி பிலீவ் பிகாஸ் வி see. அதை குறித்ததான ஒரு தெளிவு இருக்கிறது. இது உண்மை, இது இப்படி தான் என்று சொல். ஆனால் விசுவாசம் நம்பப்படுகிறதின் உறுதி மாத்திரமல்ல, காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்கிற அதே வார்த்தைகள் தான். இங்கே இன்னும் ஒருவரும் இருக்கிறார். நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் எப்படி நம்புறீங்களோ அதே போல் இங்கே இன்னும் ஒருவரும் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோவான் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், யோவான் ஸ்தானகன் சொல்லுகிறார், நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். ஹல்லேலூயா. ஒருவர் இருக்கிறார். இன்னும் மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் சொல்லப்படுகிறது, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அப்போ நம்ம எப்போ பாட ஆரம்பித்தோமோ, இயேசுவின் நாமத்தினாலே நம்ம கூடி வந்திருக்கிறோமோ, வேதம் சொல்லுகிறது அவர்கள் மத்தியிலே இருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம் என்றால் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. பாதியிலிருந்து நான் வாசிக்கிறேன். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும்
உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்ப தேவன் இங்கே இருக்கிற நம்மளால பார்க்க முடியல, ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்பப்படுகிற உறுதி. நான் இருக்கிறது எவ்வளவு உறுதியோ அதே வண்ணமாய் காணப்படாததின்னு நிச்சயம் இருக்கணும். அவர் சொன்னார், ஆகவே இருக்கிறார். அவரை உயர்த்துகிறோம், ஆகவே இருக்கிறார் என்று சொல்லி அந்த உறுதி நமக்குள்ளே இருக்க வேண்டும். இப்போ ஒரு கேள்வி இருக்கு, காணப்படாததை குறித்து, இல்லாத இந்த இயேசுவை குறித்து உங்களுக்கு எப்படி அவர் இருக்கிறார் என்ற விசுவாசம் வந்தது? நான் இருக்கிறேன் பார்க்குறீங்க, யூ ஹேவ் அஷூரன்ஸ், உங்களால் சொல்ல முடியும் தைரியமாக. யாரு கேட்டாலும் அதான் இருக்கிறாரு, அதுவும் நின்றுன்னு இருக்கிறாரு, வயசானவர் மாதிரி சஃபாரி சூட்லாம் போட்டு நின்றுகிறாரு, அதான் ப்ரௌன் கலர் ட்ரெஸ் போட்டுனுக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு சொல்லுறதுக்கு நீங்கள் பார்த்துனே இருக்கிறீங்க. ஆனால் இயேசு இல்லையே. ஆனால் இல்லாத இயேசு இருக்கிறார் என்று நான் சொன்னும்போது நீங்கள் எல்லாம் அல்லேலூயா சொல்கிறீங்க, கையை உயர்த்திருக்கிறீங்க, ஆமென் சொல்கிறீங்க. அந்த இல்லாத இயேசு இங்கே இருக்கிறார்னு உங்களுக்கு எப்படி விசுவாசம் வந்தது? பாருங்க, எப்படி இந்த உறுதி வருகிறது என்றால், காணப்படாத நிச்சயம் சொல்லப்படுகிற வார்த்தையினாலே வருகிறது. சொல்லப்படுகிற வார்த்தையினாலே இல்ல அவரு, ஆனா வார்த்தை சொல்லி இருக்கிறது அவர் இருக்கிறார். நான் இருக்கிறேன், அதனால உங்களுக்கு ஒரு உறுதி இருக்கிறது. ஆனா இல்லாத ஒருவரை இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க காரணம் என்னவென்றால், அதுக்கு தான் 3 வசனத்தை நான் வாசிச்சேன். என் நாமம் பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்திலே நான் இருப்பேன். அப்ப நம்ம பார்க்கல, ஆனா கர்த்தரை நம்ம துதித்து பாடி இருக்கிறதுனாலே நமக்கு தெரியும் இங்கே இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தேவனை பார்க்கல, ஆனா நமக்கு தெரியும் இயேசுவின் நாமத்தினாலே நம்ம கூடி வந்திருக்கிறதுனாலே தேவன் இங்கே இருக்கிறார். அந்த வார்த்தை என்ன செய்கிறது என்றால், இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் நம்மை விசுவாசிக்க செய்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசத்தினுடைய முதல் சப்ஸ்டன்ஸ், அந்த காரியம் என்னவென்றால் இந்த வார்த்தையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை அல்லது ஒரு வாக்கியங்களை நம்ம வாசிக்க போகிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானார். உன் சன்னதி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏது இல்லாமல் இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனனாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருந்தபோது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். பாருங்க, அங்கே அந்த வசனம் அழகாய் சொல்லப்படுகிறது. நீங்கள் வாசிக்கும்பொழுது அந்த 18ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உன் சன்னதி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி. குழந்தை இல்லை அவருக்கு, என்ன இல்லை, குழந்தை இல்லை. 75 வயசு. ஐயா இப்போ 75 வயசு, 76 வயசு. ஐயா கிட்ட உங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும்னா, ஆனால் ஐயா கிட்ட அது போல் ஒரு வயசானவர்கிட்ட தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்றாங்க அங்க சொல்லப்படுகிறது பாருங்க, உன் சன்னதி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டது. அதுக்கு மேல இருக்கிறது சொல்றாங்க பாருங்க, இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய். அப்ப ஆபிரகாமின் இடத்திலே அவன் எதிர்பார்க்கிற ஒன்று இருக்கிறது. அவனுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும். அவனுக்கு ஏராளமான ஆஸ்திகள் இருக்கிறது. பூமி தாங்கக்கூடாத சொத்து இருக்கிறது.
தேவன் அவனிடத்தில் பேச வரும்போது அவன் தேவனை பார்த்து சொல்லுகிற, ஆண்டவரே இவ்வளவு இருக்கிறது, ஆனால் யார் வாரிசா இருக்க போகிறா? என்னுடைய வேலைக்காரன் எலியேசரை நான் வாரிசாய் மாற்றிக்கொள்வதா என்று அவன் கேட்கிறான். அப்போ கர்த்தர் பாருங்க, இல்லை, ஆனால் இருக்கிறதை போல ஒன்றை சொல்லுகிறார். நீ வெளியே வா, வானத்தின் நட்சத்திரத்தை எண்ண கூடுமானால் என்ன, அவைகளை போல உன் சன்னதி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டதை அவன் விசுவாசிக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட உங்ககிட்ட இல்லை, ஆனால் கர்த்தர் சொல்றாங்க, என்ன பாட்டு பண்ணோம்? பெரிய காரியம் செய்திடுவே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான இல்லை நம்ம கையில். ஒருவேளை ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, ஒருவேளை உங்கள் இடத்துல பணம் இல்லை, ஒருவேளை உங்களிடத்துல சுகம் இல்லை, ஒருவேளை உங்களுக்கு சரீர குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஏதோ ஒரு நீட் இல்லாமையிலே இருக்கும்பொழுது கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தை so important. அதுதான் இல்லாதவைகளிலே நமக்குள்ளே விசுவாசத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு என்ன இல்லை உங்ககிட்ட? இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்? சூப்பர் மாதம். நம்ம ஏற்கனவே வாக்குத்தத்தத்தை வாசித்தோம். வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வார். அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அவர் செய்ய போகிற காரியம் பயங்கரமானதாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இல்லை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது நமக்குள்ளே அந்த விசுவாசம் வரணும். அது இருக்கு. நம்பப்படுகிறதின் உறுதி நான் இருக்கிறேன், ஆனால் காணப்படாத ஒருவரும் இங்கே இருக்கிறாருன்னு நீங்கள் விசுவாசிக்கிறது உண்மையானால், எது உங்களிடத்திலே இல்லையோ அது தேவனால் உண்டாகும் என்று விசுவாசித்து பாருங்க. இன்று தேவன் உங்கள் மூலியமாய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஒரு உதாரணத்தை அதற்கு நான் சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். அதிலே சாரிபாத் விதவையை குறித்து நம்ம வாசிக்கலாம். அங்கே சொல்லப்படுகிறது, தேசத்தில் மழை பெய்யாதபடினாலே சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது 9ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்போ எலியா தீர்க்கதரிசி ஏந்துகிறாரு. யாரோ ஒருத்தங்க நல்லா இருக்கிறாங்க போல, இது பஞ்சம் ஊர் ஃபுல்லாக இருந்தாலும் நமக்கு சாப்பாடு போட்டு இந்த பஞ்ச காலம் எல்லாம் நம்மளை போஷிக்க ஒரு ஆள் இருக்கிறாங்க என்ற தைரியத்தில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, காக்கா கொடுக்குற சிக்கனையும் காக்கா கொடுக்குற அப்பத்தையும், போதும் எனக்கு வேற இடம் இருக்கு, எனக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை ரெடி பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி அவர் தேவன் இல்லாததை இருக்கிறதை போல சொல்றாரு. என்ன இல்லைங்க, அவங்க ஒரு விறகு பெருக்கி கொஞ்சமாகவும் கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கின்னு ஒன்றும் இல்லாமல் தரித்திரத்தில் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவன் இல்லாததை இருக்கிறதை போல எலியா தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்றாரு, நீ போ, உன்னை பஞ்ச காலம் முழுவதும் போஷிக்க ஒருவர் இருக்கிறார். அப்போ எலியா அந்த ஆற்றங்கரை ஓரத்தை விட்டு எழுந்து நடந்து போக காரணம் என்ன தெரியுங்களா? இல்லை, ஆனால் இருக்கிறதா சொல்லிட்டார் ஒருத்தர். என்னது? இல்லை, அங்கே ஒன்றுமே இல்லை, ஆனால் இருக்கிறதா சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை இவர் நம்பிட்டார். உங்ககிட்ட இல்லை, டாக்டர் என்ன தான் சொல்கிறாங்க, சான்ஸே இல்லை, வாழ்நாள்லாம் இப்படி தான், சான்ஸே இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லைங்க, என் தழும்புகளால் உனக்கு சுகம் உண்டு. கர்த்தர் சொல்லிட்டாரு. இல்லை, ஆனால் இருக்கிறதாய் கர்த்தர் சொல்லிட்டாரு. எலியா இனி அங்கே உட்கார்ந்து இல்லை, எழுந்துட்டார். எழுந்து அங்கே போனால் நீங்கள் தொடர்ந்து வாசிக்கலாம். 11 இருந்து 11, 12ஆம் வசனம். கொண்டு வர அவள் போகிற பொழுது அவர் போயிட்டு என்ன சொல்கிறாரு, அம்மா சாப்பிட்டு எதனா கூட்டணுவா அப்படின்னு சொன்னதுமே அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவு, எவ்வளோ, இப்போ இவ்வளோ தான், எவ்வளோ செய்யலாம்,
உங்களை தான் கேட்குறேன், சிஸ்டர்ஸ் எல்லாம் சப்பாத்தி செய்வீங்களே, ஒரு பிடி மாவில் என்ன செய்யலாம்? ஒரே ஒரு சப்பாத்தி தான் செய்யலாம். கரெக்டு தானே? ஒரு பிடி மாவில் ஒரு சப்பாத்தி செய்யலாம். அப்போ சொல்கிறாங்க, ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. எலியா என்ன யோசித்துருப்பார்? ஒழுங்காக அங்கே காக்கா சிக்கன் குத்துச்சு, நல்லா அப்பம் குத்துச்சு, ஜாலியாக சாப்பிட்டுன்னு சந்தோஷமாக இருந்தா, போ ஒரு விதவைக்கு நான் கட்டளை இட்டுட்டேன், அந்த கேள்வி உன்னை சூப்பராக பார்த்துக்கணும், இங்கே வந்தா இந்த கேள்வி என்ன சொல்லுது? ஐயா ஒரு சப்பாத்தி தான் சுட முடியும், அதுக்கு நான் 2 விறகு எடுத்துனுக்கிறேன், கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, என்கிட்ட வந்து கேட்குறீங்களே என்று சொல்லும்பொழுது பாருங்க, இல்லாதவைகளை இருக்கிறது போலவே எலியாவும் பேசுகிறான். அதுதான் நம்ம அடுத்தது நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே. இவருக்கும் தெரிஞ்சிச்சு இங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லி அமைச்சிருக்கிறாரு? இருக்கு. இந்த தாயாரிடத்துல ஒரு சப்பாத்தி செய்யறதுக்கான எண்ணெயும் மாவு தான் இருக்கு. பஞ்ச காலம் வரைக்கும் போதாது. இவங்களே 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு சப்பாத்தியை அவங்களே 2ஆக பிரித்து தான் சாப்பிடணும். அப்படிப்பட்ட வறுமையிலே இருக்கும்பொழுது தேவன் இவரிடத்துல சொல்லி அனுப்பினார், உன்னை போஷிக்கும்படி ஒரு விதவை இருக்கிறார். இப்போ இங்கே வந்தபொழுது இங்கே ஒன்றும் இல்லை என்று தெரிந்த பொழுது, ஐயோ ஆண்டவரே, என்னென்னலாம் கனவு கண்டுன்னு வந்தேன், எவ்வளோ பசிப்பா, இந்த வீட்டில் போய்ட்டு நல்லா சாப்பிட்டு இந்த பஞ்ச காலம் எல்லாம் இங்கே டைம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிடலாம், மாதம் வேறு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, சூப்பராக இருக்கும்ட்டாங்க. ஆனால் எப்படி இது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. என்னாண்டவரே இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லாம தேவன் இவனுக்கு என்ன சொன்னாரோ, இவன் அந்த சூழ்நிலையில் இருக்கிற அந்த ஸ்திரீக்கு சொல்லுகிறான், பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனால் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும். ஆனால் பச்சை இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. ஒரு பிடி மாவுனா ஒரு சப்பாத்தி, அதில் ஒன்று எத்தனை வந்து குத்துட்டா. அப்போ இந்த பாட்டியா இலை விதவையா நம்மளுக்கு தெரில, அந்த சாரிபாத்து விதவை என்ன யோசித்துன்னு போயிருப்பாங்க உள்ள. காலங்காத்தால வந்தாம்ப, காலங்காத்தால வந்தான், நானே ஏதோ வாழ்க்கையை அப்படியே ஓட்டின்னு இருக்கிறேன், வந்துட்டு கொஞ்சம் தண்ணி கேட்டான், கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே என்ன சொல்கிறான், ஒரு அப்பம் கூட கொடுமான்றான். அப்புறம் என்ன சொல்கிறான், பயப்படாதே. இன்னும் பாருங்க, பின்னாடி அவர் அந்த வாக்குத்தத்தை சொல்கிறான், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இல்லை, ஆனால் இல்லாததை இருக்கிறது போல. விசுவாசம் என்னது? நம்பப்படுகிறதின் உறுதி. நான் இருக்கிறேன் உறுதி, காணப்படாதது நிச்சயம். இல்லாத ஒருவரும் இங்கே இருக்கிறார். நம்பப்படுகிறதின் உறுதி என்னவென்னா, ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும் பொருட்டு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. ஆனால் வீட்டில் போயிட்டு பேகை திறந்து பார்த்தா உள்ள எப்படி இருக்கு? பேகே ஓட்டையா இருக்கு, காசு இல்லை, கிழிஞ்சு போன காசாக இருக்குது. எங்கே எது தேடுறது ஒன்றும் தெரியல. இல்லை, ஆனால் இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறான், பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும், மழை பெய்கிற வரைக்கும் என்ன பண்ணாது? குறையாது, மாவு குறையாது. அப்போ நீங்களே ஒரு வேளை அந்த விதவை தாயாக இருந்து, நான் உங்கள் வீட்டில் வந்து இதே போல், உங்கள் வீட்லேயும் இந்த பாருங்க கிறிஸ்டினா வச்சுன்னு இருக்கிறாங்க ஒரு குழந்தைய, நான் அது போல் ஒரு குழந்தைய வச்சுன்னுக்கிறாங்க, நான் வந்து கேட்குறேம்மா ஒரு தோசை கொடுமா, இல்லையே வீட்டில் ஒரே ஒரு தோசைக்கு தாங்குது, குழந்தை வேறு இருக்குது அப்படின்னும் போது இன்னும் யோசித்துன்னு போயிருப்பாங்க உள்ள. இன்னும் யோசித்துன்னு போயிருப்பான். உள்ளே போகும்போதெல்லாம் மனசுக்குள்ளே எவ்வளோ யோசனைகள், ஒன்று முறுமுறுத்துக்குனே போய் வந்துடும். நான் இந்த ஆள் சொல்லி அனுப்ப முடியல. ஒருவேளை நல்ல லேடியாக இருந்திருப்பாங்களோ, அதனால தான் கர்த்தர் அங்கே அமைச்சிருக்கிறார். அவங்க கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணாங்க, அப்படியே விசுவாசிச்சுட்டாங்க. போனாங்க, ஒரு மாவு நல்லா சப்பாத்தி சுட்டாங்க, ஊற்றுனாங்க, எத்தனை வந்து யாருக்கு கொடுத்துட்டாங்க?
ஆமாம், ஊழியக்காருக்கு கொடுத்துட்டாங்க, திருப்பியும் உள்ளே போகிறாங்க, கையை விட்டா என்ன பண்ணுது, வந்துனே இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசம் இருக்கு, ஆனால் கிரியை இல்லவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்ல விரும்புகிற ஃபர்ஸ்ட் சப்ஸ்டன்ஸ் இன் ஃபெய்த் இஸ் நாட் ஓன்லி த வேர்ட், பட் யூ நீட் டு ஹேவ் ஆக்ஷன் டு த வேர்ட். நம்புகிறது எல்லாரும் நம்புவாங்க. நீங்கள் ஒரு இந்து மனுஷங்கிட்ட போயிட்டு இயேசுவை பற்றி சொன்னால் கூட அவன் என்ன சொல்கிறான், அண்ணன் ஆமாய்யா இயேசுவை என் உள்ளத்திலே தான் வச்சிருக்கிறேன், எந்த வேலை செய்யணுன்னாலும் இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு தான் செய்கிறேன். எல்லாரும் பாருங்க இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. ஏன் வேதம் சொல்லுகிறது பிசாசு கூட இயேசுவை, ஆமாம், ஈவன் தி டெவில், அவனும் நம்புறான். ஆனால் விசுவாசம் மாத்திரம் போதாது, விசுவாசத்தோடு கிரியை இருந்தால்தான் அது அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும். ஹல்லேலூயா. நம்பப்படுகிறதின் உறுதி. நான் இங்கே இருக்கிறத நீங்கள் நம்புறீங்க. காணப்படாததின் நிச்சயம் என்னது, நீங்கள் அறியாத ஒருவர் இங்கே இருக்கிறார். அப்போ அறியாத ஒருவர் இங்கே இருக்கிறார் என்பது நீங்கள் விசுவாசித்திருப்பீர்கள் என்றால் உங்கள் ஆராதனை வித்தியாசப்பட்டு இருக்கும். ஏன்னா இயேசு இருந்தார்னா பாருங்க, நான் அடிக்கடி இப்பெல்லாம் சபையில் சொல்கிற காரியம்தான். ஏன் ஓயாமல் தேவ தூதர்கள் ஆராதிக்கிறாங்க தெரியுங்களா? இயேசுவை பார்த்துட்ட பிறகு அவங்களால திரும்பி வீட்டுக்கு போக முடியல. ஏன்னா இயேசுவை சொல்கிறாரு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வருவேன். எல்லாருக்கும் வீடு இருக்குது, ஆனால் யாருக்கும் வீட்டுக்கு போக மனசு இல்லை. எல்லாருக்கும் எங்கே தான் இருக்கணும்னு மனசு. ஏன்னா இயேசுவை பார்த்துட்டாங்க, அவர் அழகை பார்த்துட்டாங்க, அவருடைய மகிமையை பார்த்துட்டாங்க. அந்த இடத்தை விட்டு போக மனசு இல்லை. நம்பப்படுகிறதின் உறுதி. நான் இங்கே இருக்கிறேன், நான் பாடுறேன், நான் பேசுகிறேன், நீங்கள் கவனிக்கிறீங்க, ஆனால் காணாத ஒருவர் இங்கே இருக்கிறார். உங்களுடைய ஆக்ஷன் எப்படி இருந்தது? என்ன அர்த்தம் தெரியுங்களா? விசுவாசிக்கவே இல்லை. இங்கே நீங்கள் யாரை விசுவாசிக்கல? இயேசு இருக்கிறாருன்னு, ஆனால் மனசுக்குள்ளே இருக்குது இயேசு இருக்கிறாரு. எப்படியோ சர்ச்சுக்கு வந்துட்டா அது ஒரு எண்ணம் வந்தது, இயேசு இங்கே இருக்கிறாருன்ட்டு. ஆனால் அது செயல்முறையில் என்ன பண்ணல, காண்பிக்கவே இல்லை. அப்போ செயல்முறையில் காண்பிக்காததினால அநேகர் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மையை பெற்றுக்கொள்ளவே இல்லை. பாருங்க, பேதுரு பேசிக்கொண்டே இருக்கிறார். பேசிக்கொண்டே இருக்கும்பொழுது கொர்நேலியு வீட்டிலே தேவனுடைய ஆவியானவர் அப்படியே அவரை நிரப்பினார். தலைமை போதகர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, மெய்யூரில் கடந்து போயிட்டு அவங்க பேசிக்கொண்டே இருக்கிறாங்களாம். பார்த்தா வெம்பேடில் அப்படியே இங்கே 2 பிசாசு ஆடுது, அங்கே 2 பிசாசு ஆடுது. அந்த வார்த்தைகளை கேட்கும்போது அதை விசுவாசிப்போமே என்றால் உடனே அங்கே கிரிய வெளிப்படும். நீங்கள் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற வேளையிலே அற்புதத்தை பெற்று இருக்கலாம். கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற வேளையிலே விடுதலை உண்டாயிருக்கும். கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற வேளையிலே தேவன் அவருடைய கிரியையை நடப்பித்திருப்பார். ஆனால் இயேசு இருக்கிறார்னு விசுவாசித்தோம், ஆனால் கிரியை நம்மளுக்கு என்ன பண்ணல, இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு இணங்கி போகவே இல்லை. அதனால நம்மளுக்கும் ஃபேன் ஃபாஸ்ட்டாக தான் சுற்றுதுல்ல. இதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க மேலே ஏறி அவ்வளோ லைட்டுக்கு. இதெல்லாம் அப்போ தான் யோசனை வருது. உடனே அடிக்க மாட்டுறாங்களே, ஜனம் ரொம்ப கம்மியாக தான் வந்துக்குது மாலை ஆராதனைக்கு. இதெல்லாம் யோசனை வருது. ஏன் வருது? ஆமாம், இவன் பாபுன்னா மைக் செட் வைக்கிறானோ, கீபோர்ட் பயங்கர சவுண்ட் ஆகுது, அவருக்கு கீபோர்டே வாசிக்க தெரில, அவர் சந்தோஷம் கூப்பிட்டு இருந்துருக்கலாம் பொழுது, இவரே பாட்டுன்னு வாசித்துன்னு பெரிய ஆள் நினச்சிக்கிறார் பொழுது. அப்போல்லாம் யோசனை வருது. ஏன்? உங்கள் மனசில் இதெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்பப்படுகிறதின் உறுதி. என்னை பார்த்துட்டீங்க, இவர் இருக்கிறாரு, ஆனால் காணப்படாத இயேசுவை என்ன பண்ணல, பார்க்காததுனால நம்மளுடைய ஆராதனை, மனசு, நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய சத்தம், நம்மளுடைய செவி எல்லாம் யாருக்கு நேராக போல, இயேசுவுக்கு நேராக போல. இயேசுவுக்கு நேராக போகாததினாலே நடக்க வேண்டிய அற்புதம் இன்னும் நடக்கலாமா? கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய்தாம்மா, ஆனால் இல்லாததை இருக்கிறவராய் அழைக்கிற தேவன் சொல்லியிருக்கிறார். மழை வர வரைக்கும் மாவு என்ன பண்ணாது, குறைந்து போகாது, எண்ணெய் குறைந்து போகாது. நீ போய் முதல்ல என்ன பண்ணுற தெரியுமா, இருக்கிற அந்த ஒரு கைப்பிடி மாவு, ஒரு சப்பாத்தி தானே, எத்துனீங்க வா, அடுத்த சப்பாத்திக்கு ரெடியாக இருக்கும். எவ்வளோ கஷ்டம். ஒருவேளை கிறிஸ்டினா வைத்திருக்கிற குழந்தைய போலவே சின்ன குழந்தையா இருந்திருந்தா, பசின்னு அவன் அழ ஆரம்பிச்சிட்டானா எப்படி இருக்கும்னு யோசித்துப்பாங்க.
ஒருவேளை அந்த குழந்தை எழுந்துட்டு, அந்த சாரிபாத்து விதவின் குழந்தை எழுந்து, இல்லை அம்மா எனக்கு பசிக்குது, எனக்கு தான் சப்பாத்தி வேணும், எனக்கு தான் சப்பாத்தி வேணும்னு அழ ஆரம்பிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் வீடு? ஆனால் அந்த ஸ்திரீ எவ்வளவு நம்பிக்கை உள்ளவளாக இருந்தாள் என்றால், கேட்ட அந்த வார்த்தையை வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணாங்க? செயல்முறைப்படுத்துகிறாங்க. ஒரு வேளை அடுத்தது மாவு வருமா இல்லையா, என்ன இருக்குமா இல்லையா என்று தெரியல, ஆனால் கர்த்தர் சொன்னார் என்ற அந்த வார்த்தையை நம்பி செயல்பட்டதினாலே பஞ்ச காலம் முடியும் வரைக்கும் என்ன இல்லை, குறைவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இல்லை தான் உங்ககிட்ட, ஆனால் இருக்கு, ஆனால் இருக்கு. ஆபிரகாம் சொல்கிறாரு பாருங்க, என்ன சொன்னாங்க? அவருக்கு ஏதுவும் இல்லை, ஆனால் வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர். அப்போ என்ன பண்ணான்னா, அவன் அப்படியே அமைதியாக இல்லை, he start working, செயல்பட்டு கொண்டே இருந்தான். இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13 14 வசனத்தை நீங்கள் வாசிக்கும்பொழுது, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13 14 வசனத்தை வாசிக்கும்பொழுது நான் வாசிக்கிறேன். அங்கே சொல்லப்படுகிறது, தெரிஞ்ச வசனம்தான். அவர் சொல்லுகிறாங்க, பயப்படாதிருங்கள், நீங்கள் இன்று நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் என்றார். மோசேக்கு எவ்வளோ திமிரு இருந்திருக்கணும்ல? 300 600 ரதங்களை கொண்டு அழிக்கும்படி வந்து நிற்கிறான். அப்படியே வெறியோடு நிற்கிறான். இவங்களை எல்லாரையும் சாவடிக்கணும். எங்கள் குழந்தைங்களெல்லாம் சாவடிச்சிட்டாங்களே இவங்க, எங்கள் தேசத்தை கொள்ளையடிச்சுன்னு போயிட்டாங்களே, நகையும் பொண்ணும் வெள்ளியுமா எல்லாத்தையும் தூக்கின்னு வந்துட்டானுங்களே, இவங்க எல்லாரும் இந்த வனாந்திரத்தில் அழித்து மறுபடியும் கூட்டின்னு போய் அங்கே அடிமைத்தனத்தில் வச்சு அவங்கள இதுவரைக்கும் படாத கஷ்டத்தை படுத்தணுன்ட்டு அப்படியே இருக்கிறான். ஜனங்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன காரியம்தான். அவங்க வெறும் 600 ரதம், ஒரு ரதத்துக்கு 2 பேருன்னா கூட எவ்வளோ பேர் தான்? 1200 பேர். இவங்க 20 லட்சம் பேர் ஓடி போய் அப்படியே வண்டிங்க மேலே விழுந்தா கூட அவங்களால ஒன்றும் பண்ணவே முடியாது, அவ்வளோ ஜன கூட்டம். ஆனால் பயந்துட்டாங்க. இவ்வளோ யுத்த வீரர்களை பார்த்து இங்கே மோசே உடனே ஜனங்களை ஆறுதல் படுத்த அவர் சொல்கிறாரு, பயப்படாது இருங்க, இன்று காண்கின்ற எகிப்தியரை ஒருபோதும் காண மாட்டீர்கள். அப்போ இவங்க இங்கே நின்று பார்த்தா அங்கே யுத்த வீரர்கள் நிற்கிறாங்க, குதிரை வச்சுன்னு இருக்கிறாங்க. இவங்க எப்படி இப்போ சாவ போகிறான்? இன்னைக்கு பார்த்துனே இருக்கிறேன், இவன் இனி நான் பார்க்க மாட்டேன்னா எப்படி நடக்க போகுது? அப்போ இவர் சொல்லிட்டார், இல்லை நடக்காத காரியம், நடக்க முடியாத ஒரு காரியம், ஆனால் இல்லாததை இருக்கிறதை போல அவர் சொல்லிட்டாரு, இந்த எகிப்தியனை இனி நீ பார்க்க மாட்ட, நீ இனி அடிமைத்தனத்தில் போக மாட்ட, உனக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார் என்று சொல்லிட்டாரு. அடுத்த வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், கர்த்தர் சொல்றார், அப்பொழுது கர்த்தர் மோசேவை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லி, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்திற்கு மேலே நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவிலே வெட்டாந்தரையிலே நடந்து போவாங்க. நீ விசுவாசத்தில் ஒன்று அறிக்கை செஞ்சல, அதை இப்போ செயல்முறைப்படுத்து. அப்போ இவர் போய் கர்த்தரிடத்துல சொல்றார், ஆண்டவரே இவ்வளோ ஜனங்க எல்லாம் பயந்துன்னு இருக்கிறாங்க, குழந்தை குட்டியோட எங்களை வனாந்திரத்தில் கொண்டு வந்துட்டீங்க, இங்கே சாக போகிறோமான்னா கர்த்தர் சொல்றாரு, இப்போ தானே பண்ணி சொன்னேன், என்ன சொன்னேன்? இன்று காண்கின்ற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள், சும்மா இருன்னு சொல்லிட்டல்ல, இப்போ என்கிட்ட வந்து என் முறையிடுற? நீ சொன்னதை நீ என்ன பண்ண? செயல்முறைப்படு. யூ பிலீவ்ட் God can, இது கர்த்தரால் செய்ய முடியும் என்று நீ நம்பி எல்லாருக்கும் அறிக்கை செஞ்சல, இப்போ நீ செயல்முறைப்படுத்து. உன் கொம்பை சமுத்திரத்துக்கு நேராக நீ உயர்த்து. இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்கும் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? விசுவாசிக்க முடியும். எல்லாராலையும் செய்ய முடிஞ்ச காரியம் விசுவாசிக்க முடியும். இப்போ கூட வியாதி இருக்கிறவங்க வியாதி இருக்கிற இடத்துல கையை வச்சிங்கன்னா எல்லாம் கையை வைப்பீங்க, ஜோம் பண்ணி முடிச்சதுமே டப்புன்னு உட்காந்துருவீங்க. ஏன்னா நம்ம விசுவாசம் அவ்வளோதான். எங்கே கையை வச்சிங்களோ அங்கே சுகத்தை கொடுத்தார் என்றால் அது என்ன பண்ணா? முன்னாடி கை தூக்க முடியல, இப்பயும் ஜோம் பண்ணுற பிறகு அப்படியே கை வச்சிருந்தா அது விசுவாசமா? விசுவாசத்தின் கிரியா?
ஒரு புடி மாவு தான் இருக்குது, தோசை செஞ்சாச்சு. இப்போ அடுத்த புடி மாவு வரணுன்னா என்ன பண்ணா? திருப்பியும் எலியா கிட்டேருந்து போனோம். ஐயா பையன் அழ போகிறான் ஐயா, கொஞ்சோண்டு சாப்பிட்டு மீதி வைங்க ஐயா அப்படி நின்றுந்தீங்கன்னா எப்படி? என்ன பண்ணா? திரும்பி போனோம். திருப்பி இன்னும் கொஞ்சம் விறகு என்ன பண்ணணும்? எடுக்கணும். எடுத்துன்னு போய் அடுப்பில் வைக்கணும், கொளுத்தணும். திருப்பியும் அந்த பேனை சூடாக்கணும். திருப்பியும் கையை எங்கே விடணும்? விடணும், எடுக்கணும், மாவை பிசையணும், தண்ணியை ஊற்றணும், எண்ணெய் எடுக்கணும், ஊற்றணும். இவ்வளவு காரியம் இருக்குது. ஆனால் ஜோம் பண்ணியாச்சு, செய்ய மாட்டேன். ஐயா சாப்பிட்னே இருக்கிறாரு இந்த மனுஷன், கொஞ்சம் கூட ஒரு இறக்கமே இல்லையே. உள்ள ஒரு குழந்தை இருக்கிறான், என்னையாச்சும் பரவாயில்ல, அந்த குழந்தையாச்சும் நினைக்க வேண்டாம். அப்படியே எண்ணிட்டு ஜோம் பண்ணதுமே அப்படியே உட்கார்ந்துடுறான். அந்த கிரியை வாழ்க்கையில் இல்லாததினாலே அநேக அற்புதங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். கர்த்தர் சொன்னார், இன்னைக்கு காலையில் கூட பாஸ்டர் ஃபின்னி சொன்னாங்க, கர்த்தர் இயேசுவும் நம்மும் இணைந்து இருக்கணும். இணைந்து இருக்கிறதுனால என்ன அடையாளம் என்றால், நான் செய்த கிரியைகளையும் நீங்கள் செய்வீங்க, இதை காட்டிலும் மேலானதை செய்வீங்க. எப்போ செய்வீங்க? அந்த இணைந்திருந்தா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தா. நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ பாருங்க, கர்த்தர் அவர் சொல்ற காரியம் அதுதான். இணைந்து இருக்கிறது என்றால் என்ன? வேதம் சொல்லுகிறது, என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் என்னில் அன்பாயிருக்கிறான். நிலைச்சிருக்கணும். அந்த வசனத்தில் அப்படியே தொடர்ந்து வாசிப்பில் என்றால் சொல்லப்படுகிறது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு என் பிதாவில் நிலைத்திருக்கிறது போல நீங்கள் என் கற்பனைகளை கை கொண்டு என்னிலே நிலைத்திருங்க. அப்போ செயல்பட்டால் தான் அற்புதங்களை பார்க்க முடியும். இன்னைக்கு அற்புதங்களை செய்ய கர்த்தர் ரெடியா தான் இருக்கிறார். தேவனை நோக்கி கூப்பிடுற ஒரு பிச்சைக்காரனுடைய சத்தத்தை கேட்கிறாரே என்றால், தேவனை நோக்கி கூப்பிடுற ஒரு பிசாசு பிடிச்சவனுடைய சத்தத்தை கேட்கிறாரே என்றால், தேவனை நோக்கி கூப்பிடுற ஒரு புறஜாதியினுடைய சத்தத்தை கேட்கிறாரே என்றால், அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட உங்களுடைய சத்தத்தை தேவன் கேட்காமல் இருப்பாரா? தேவன் கேட்பார். தேவன் அதிகமாய் நேசித்த ஒரு குடும்பம் இருந்தது. வேதம் அழகாக சொல்லுகிறது, மார்த்தாள், மரியாள், லாசர். தேவன் நேசித்த ஒரு குடும்பம். ஆனால் விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் தேவனால் நேசிக்கப்படுகிறவங்க இருக்கிறீங்க, வாரந்தோறும் சர்ச்சுக்கு வந்துடுறீங்க, ஆனால் விசுவாசம் இல்லை. மார்த்தாள் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறா, அவன் உயிரோடு கூட எழுந்துப்பான். ஆமா ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், வாங்க கல்லறைக்கு போவோம் அப்படின்னு சொல்ல, ஆமா ஆண்டவரே எழுந்துப்பான். கடைசி நாட்களில் பைபிள் தான் சொல்லுதே, எல்லாரும் எழுந்துப்பாங்க, இவனும் எழுந்துப்பான். உடனே இயேசு சொல்றாரு, இல்லம்மா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிற என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைத்திருப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமல் இருப்பான். வா கல்லறைக்கு போலாம். போயாச்சு, கர்த்தர் வந்தாச்சு. கல்லறையாண்ட நின்று என்ன சொல்றாரு? கல்லை புரட்டி போடுங்க. உடனே நம்ம ஷாሎም பேராலயத்து விசுவாசிங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவரே நாற்றம் அடிக்கும் ஆண்டவரே. அன்னைக்கே ஐயா வந்து ஜெபம் பண்ணி அவர் பரலோகத்தில் இருக்கிறாரெலாம் சொல்லிட்டு போயிட்டாரு, நல்ல பாட்டெலாம் பாடணும். இப்போ திருப்பி வந்து கல்லறைய தரக்க சொன்னால் எப்படி ஆண்டவரே? கர்த்தர் என்ன சொன்னார்? நான் முன்னமே சொல்லலையா? முன்னமே அந்த வார்த்தை அழகாக சொல்ல போட்டிருக்கோம். அது டிட் ஐ நாட் டெல் யூ பிஃபோர்? உனக்கு முன்னமே சொல்லியா? விசுவாசித்தால் தேவ மகிமையை. அப்போ விசுவாசம் மாத்திரம் இல்லை, அதோடு கூட என்ன இருக்கணும்? செயல் இருக்கணும். கல்லை அகற்றி போடுங்க. அப்போ பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாம் விசுவாசிக்கிறோம், செயல்படுத்து பாருங்க, செயல்பட்டு பாருங்க. நீங்கள் செயல்பட்டால் தேவன் அவருடைய அற்புத கரத்தை வெளிப்படுத்த ரெடியா இருக்கிறாரு. நம்ம நம்பிக்கினே இருக்கிறோம், இயேசுவே என்னை வாளாக்காமல் தலையாக்கும், கீழாக்காமல் மேலாக்கும். ஆனால் கொடுக்க சொன்னால் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? இருக்கிறது கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், இதையும் கொடுத்துட்டு வீட்டுக்கு எப்படி போகிறது? பாருங்க, ஒரு முறை சந்தான ஐயா சொன்னார், இங்கே எப்போ வந்தாலும் நம் சபையை பயன்படுத்துகிற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், ஜான் பால். பாருங்கள், எல்லாம் பேர் கூட மாறுங்கள. அவர் வந்தார்னா என்னதான், ஒரு மாதம் சம்பளம் யார் கொடுக்குறீங்க? யார் பர்ஸில் இருக்கிறதெல்லாம் காலி பண்ண போகிறீங்க? யார் நீங்கள் சொன்னீங்களா சாட்சி? அது சதீஷ் யாரும் ஒருத்தர் சாட்சி சொன்னாங்களே, காசு கொடுத்தேன். ராஜசேகர், ஆமாம், ஐஃபோனே வாங்கிட்டார் காசை கொடுத்து. பர்ஸில் இருக்கிற காசு எத்தனோ வருஷமாக எனக்கு ஐஃபோன் வாங்கணும்னு ஆசை. பாஸ்டர் சொன்னார், நான் என்ன பண்ணேன், என் பர்ஸில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுட்டேன். அந்த வாரமே கர்த்தர் எனக்கு என்ன பண்ணார், ஐஃபோன் கொடுத்தாரு. சந்தனையா சொன்னார், இங்கே தவுடா நடக்க சொல்லு சொன்னார்னு போட்டு ஈவினிங் வந்து பார்த்தா இங்கே இருக்கிறார். என்ன ஐயா வீட்டுக்கு போகலையா? பஸ் ஃபேர் போட்டேன் ஐயா.
இருந்தது எல்லாம் நிறைய பேர் விசுவாசிக்கிறோம், ஆனால் என்ன பண்ண முடியல, செயல்முறையப்படுத்த முடியல. தேவன் அற்புதங்களை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். என் ஜனம், என் பிள்ளைங்க, என் பிள்ளைங்களுக்கு நான் அடி வாங்கி இருக்கிறேன், நான் காயப்பட்டு இருக்கிறேன், என் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன், எனக்குள்ள எல்லாவற்றையும் நான் இழந்திருக்கிறேன். ஏன்னா அற்புதத்தை உங்களுக்கு செய்யும்படியா, உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியா. நம்புறீங்கல்ல, அதை செயல்முறைப்படுத்தி காண்பீங்க. உண்மையாவே நீங்க நம்புறீங்களா? உண்மையாவே நீங்க நம்புறீங்களா? இயேசு உங்களுக்கு அற்புதம் இந்த இரவிலே செய்வார்னு உண்மையா நம்புறீங்களா? இன்னைக்கு உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம் மாறணும் உண்மையா நம்புறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குடும்பத்திலே சமாதான சந்தோஷத்தை கட்டளிடுவார் உண்மையா நம்புறீங்களா? உங்க கடன் பாரத்தை கர்த்தர் மாற்றுவார் உண்மையா நம்புறீங்களா? அந்த விசுவாசத்தை செயல்முறைப்படுத்தி பாருங்களேன். இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசித்து நம்ம ஜெபிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தெரிஞ்ச வசனம் தான். தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாக சொல்லுகிறார், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். நாவா உலகம் எப்பயுமே கொடுத்தா இழப்பை தான் யோசிக்குது. என்னது? கொடுத்துட்டா போயிடுச்சு. உலகம் என்ன யோசிக்குது? கொடுத்துட்டா போயிடுச்சு. அப்போ அநேகருக்கு கொடுக்கறதுனால என்னது, ஏதோ ஒன்று லூஸ் பண்ண மாதிரி. ஆனால் இயேசு வாழ்க்கையை குறித்தே அதான் சொல்கிறாங்க, whoever loses his life for Christ, கிறிஸ்துவுக்காக தன் வாழ்க்கையை இழக்கிறவன் அதை என்ன பண்ணுவானா, ஆதாயப்படுத்தி கொள்வான். அப்போ இங்கே சொல்லப்படுகிறது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய என்னவா நன்மையும் பிரியமும். அப்போ வியாதியாக இருக்கிறது நன்மையா? வறுமையில் இருக்கிறது நன்மையா? கஷ்டப்படுகிறது நன்மையா? அப்போ தேவனுடைய சித்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். ஆனால் அதை தொடர்ந்து சொல்லப்பாங்க, இன்னதுன்னு பகுத்தறியத்தக்கதான் உங்கள் மனம் என்ன பண்ணணும், புதிதாகணும். அதுக்கு தான் வேதம் வாசிக்கணும், அதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். இல்லை, இது இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே போனால் வெறும் ஒரு புடி மாவையும் எண்ணெயை வச்சுக்கின்னு பஞ்சகாலம் 3 வருஷம் எப்படி எனக்கு சோறு போடுவாங்க? இல்லை. ஆனால் அதை இருக்கிறதை போல என்ன பண்ண பேசணும், இருக்கிறதை போல நம்மளுடைய கிரியைகள் இருக்கணும். நீங்கள் செஞ்சு பாருங்க, கர்த்தர் நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேலை கட்சிடும், வேலை கட்சிடும். அப்படியே வீட்லேயே உட்காந்துருங்க. என்னது? வேலை கட்சிடும். அப்படியே கம்பெனியில் இருக்கிறவன் உங்கள் வீடை தேடின்னு வருவான். ஓ சார், இங்கே தான் இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் நாங்கள் பெரிய கம்பெனி கட்டி வச்சுருக்குறோம், கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் சேலரி, உங்களுக்கு எத்தனை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வருவாங்களா? வேலை கட்சிடும். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே சோதரம் சோதரம் சோதரம். 9, 10, 11 நாள், 21 நாள், 40 நாள் அப்படியே உபாசம் இருந்து மன்றாடி ஜோம் பண்ணி, ஆண்டவரே வேலையை தாங்க ஆண்டவர், வேலையை தாங்க ஆண்டவர், வேலையை தாங்க ஆண்டவரே. ஒரு பையன் கதவு தட்ட மாட்டான். ஹல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம். ஒரு பையன் அப்போ தேவன் அற்புதத்தை செய்வான். சீலம் குளம் வரைக்கும் நடந்து போக வேண்டிய வேலை இருக்கும் உங்களுக்கு. சீலம் குளம் வரைக்கும் நடந்து போக வேண்டிய வேலை இருக்கும். ஒரு பொம்பளை தொந்தரவு பண்ணினே இருந்துச்சான், ஆண்டவரே வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே. என் மகள் அசுத்தாவி பிடிச்சி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வீட்டுக்கு கொடுக்குறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவரே முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்கள், முடியும்னா முடியும் சொல்லுங்கள், அந்த பொம்பளை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? அவர் அப்போ கூட என்ன தான் சொல்கிறாரு, நாயே அப்படின்றார். எவ்வளோ கடினமான வார்த்தை. நாய்க்குட்டிகள் அப்படின்னா அந்த பொம்பளை என்ன சொல்கிறாரு, நாயே அற்புதம் செய்ய முடியாதுன்றது போல் அவர் சொல்கிறார். நாய்க்குட்டிகளுக்கு நான் எப்படிமா? ஆனால் அந்த ஸ்திரீ விடவே இல்லை, ஸ்திரீ விடவே இல்லை. தேவன் அந்த விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு கூட ஒரு கிரியையும் ஆட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, வீட்டுக்கு போ, உன் விசுவாசத்தின்படியே. அப்போ அவங்க அங்கே இருந்து ஒன்றுமே சொல்ல கர்த்தர், நீ போந்தான்னாரு. இவங்க என்ன பண்ணணும், இப்போ நம்பினதை செயல்முறைப்படுத்தணும். நம்பினதை இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே கொஞ்சம் வாங்க ஆண்டவரே, கொஞ்சம் வாங்க ஆண்டவரே. ஒரு ஆள் அப்படி தான் கேட்டான். உடனே கர்த்தர் இதே போல் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் அவனும் இதே போல் கேட்குறான், வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, அற்புதத்தை காணாமல் நீங்களாம் நம்ப மாட்டீங்களே, நீ போ. அந்த தகனப்பை பார்த்து சொல்கிறான், நீ போ, உன் குமாரன் சுகமாக இருப்பான். அவன் போகிற வழியிலேயே அவனுக்கு நற்செய்தி வந்தது. அப்போ எனக்கு வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லும் போது கர்த்தரை தான் சொல்கிறாரு, அற்புதத்தை பார்க்காம நீ நம்ப மாட்டல, நீ போ.
அப்போ அநேக நடக்கணும், நடந்துச்சுன்னா நான் நம்புகிறேன். ஆனால் கர்த்தர் சொல்கிறேன், நீ நம்பினா செயல்முறைப்படுத்து, அப்போ நான் என்ன பண்ணுறேன், அற்புதத்தை காண்பிக்கிறேன். அப்போது நம்மளுடைய மனம் புதிதாகணும்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தை நம்மளை புதுப்பிக்கும். நம்மளுடைய மனசு, நம்மளுடைய தாட்டை அது டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும். ஆபிரகாமுக்கு செஞ்சாரு இல்லைதான், ஆனால் எண்ணிக்கைக்கு அடங்காது. இப்போ பாருங்கள், நியூஸ் சேனலை திறந்தாலே இஸ்ரேல் தான். காசாக்கிட்டையும் சண்டை போடுறாங்க, அதே நேரத்தில் சீரியாக்கிட்டையும் சண்டை போடுறாங்க. யாரையும் விட மாட்டுறாங்க. எல்லாருக்கும் இஸ்ரவேலுன்னா ஒரு பயம் இருக்கும். ஒன்றுமில்லாத ஒரு மனுஷனாய் அவனை அழைத்த தேவன் வானத்தின் நட்சத்திரத்தை போல திரளாய் பெருக செஞ்சான். பாருங்க, யார் அந்த ஆல்வா எடிசன் தாமஸ், அவரு யூதர் நினைக்கிறேன், இல்லை யாரோ ஒரு நல்ல ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு. இன்னொரு யார் இருக்கிறா, ஐன்ஸ்டைனா யாரோ அது நல்ல ஒரு பெரிய ஆள், அவரை கூட சொல்லுவாங்க. சார்லி சாப்ளின், அவர் யூதர். பாருங்க, ஜூயிஷ். இருக்கிற எல்லா பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான். பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவங்க யாருன்னா யூதர்கள் தான். ஆனால் ஒரு காலம் அப்படியே ஒரு 4000 வருஷம் அப்படியே பின்னாடி போனால் ஆபிரகாம் அப்படியே நிற்கிறார். ஒன்றும் இல்லை. 75 வயசு ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லை. 80 வயசு ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லை. 85 வயசு ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லை. 90 வயசு ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லை. 99 வயசு ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லை. இல்லாததை இருக்கிறதாய் அழைக்கிற ஒரு தேவன் இருந்தார். ஹல்லேலூயா. வானத்தின் நட்சத்திரத்தை போல எண்ணிக்கைக்கு அடங்காத. பாருங்க, இன்னைக்கு நம்மளை கூட ஆபிரகாமின் சன்னதி தான் நம்ம சொல்கிறோம், ஆவிக்குரிய விசுவாசத்தின் தகப்பன். எண்ணிக்கைக்கு அடங்காமல் உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஆபிரகாமின் சன்னதி ஆகிய நம்ம பெருகி இருக்கிறோம். யூதர்கள் எவ்வளோன்னு கணக்கு எடுத்துருவாங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி இஸ்ரேலில் பாப்புலேஷன் போட்டிங்கன்னா வந்துடும். ஆனால் கிறிஸ்தவர்கள் இயேசுவின் நாமத்திலே விசுவாசத்தினாலே ஆபிரகாமுடைய சன்னதி எத்தனை பேர்னா யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. இங்கே இருக்கிறவரே பாருங்கள், என்ன பிரதர் பேர் உங்களுது? ஆமாம், குருமூர்த்தி. கவர்மெண்ட்டுக்கு அவர் குருமூர்த்தி தான் தெரியும். அவர் கிதியோன், நம்மளுக்கு தான் என்னது, ஆமாம், அரசாங்கத்துக்கு இன்னும் அவர் குருமூர்த்தி தான். அப்போ இந்த எண்ணிக்கை ஆபிரகாமுக்குள்ளே அவங்க கணக்கு போட்டால் என்ன பண்ணாது, வரவே வராது. இப்போ போட்டாங்கன்னா 2.5% தான் கிறிஸ்தவர்கள். ஆனால் போட்டால் நம்மலாம் மைனாரிட்டிலாம் இல்லை. யார் ஆட்சிக்கு வரணும்னு நிர்ணயிக்கிறது இவங்க சிறுபான்மைன்னு சொல்கிற இந்த சின்ன கூட்டம்னு அவங்க நினச்சின்னு இருக்கிறான். இப்போ தமிழ்நாட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம யாரை ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க தான் ஜெயிப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய கூட்டமாய் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாங்க, மாற்றி வைத்திருக்காங்க. அப்போ ஆனால் இந்த பேர்லாம் இல்லை, அவங்களால கணக்கெடுக்கவே முடியாது. அது போல் வானத்தின் நட்சத்திரத்தை போல துறளாய் இருக்கும்னு கர்த்தர் சொன்னது போலவே ஆயிற்று. காரணம் இல்லை, ஆனால் இருக்கிறது போல. நம்பப்படுகிறதின் உறுதி, காணப்படாததின் நிச்சயம். இப்போ உங்களுக்கு இல்லை, ஆனால் இருக்கு. இல்லை, ஆனால் இருக்கு. அப்படியே நீங்கள் விசுவாசித்து நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள், நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். ஏனெனில் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நீங்கள் அங்கே மேலே அந்த 22ஆம் வசனம் நிறைய வேத பண்டிதர்கள் அதை வியாக்கியானம் பண்ணும்பொழுது இவ்விதமாக சொல்கிறாங்க, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் என்றால தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க. Have faith like God. இயேசுவை போல விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் அதை செயல்படுத்துங்க. நான் நம்புகிறேன், பேசு, வாயத்தார். மலையை பேர்ந்து சமுத்திரத்தில் போ. நீங்கள் சொல்லி பாருங்க, இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? சூப்பராக இருக்க போகுது.